பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற. உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலையை நீ பாரு. அட எல்லாம் ஒரு காரணமா தான் கேக்குறேன். நீ அந்த வீணா போனவள தானே தேடிக்கிட்டு இருக்க? இல்ல புரியல எனக்கு. யாரு தேடி வந்தன்னு சொல்ற? நீ யாரு தேடுறன்னு நான் தனியா வர சொல்லணுமா? அந்த அயலி தானே தேடுற? ஆமா, நான் அவளதான் தேடுறேன். உனக்கு என்ன? அவ இங்க இல்ல. இல்லன்னு தான் தெரியுதே. எங்க போனான்னு தெரிய வேண்டாமா? அது தெரியுது. எங்க போனான்னு தெரிய வேண்டாமா உனக்கு? சொல்லு, எங்க போயிருக்கா? சொல்றேன். அவ ஒரு தண்டம். ஆகாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பா. நீயும் அதை கேக்குற இன்னொரு தண்டம். இப்ப அவ போயிருக்கிற வேலைக்கு நீயும் ஜோடி சேர்ந்தன வியு சூப்பரா இருக்கும். நீ எல்லாம் ஒரு ஆள்னு உன்கிட்ட கேட்டா பாரு. ஏய் இரு. சரி, விஷயத்த சொல்றேன். அப்புறமா நீ போ. சொல்லி தொலை. இந்த கல்யாண பொண்ணு எவனையோ லவ் பண்றாளாம். அவ விரும்பினவன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு இவ கிளம்பி போயிருக்கா. அப்படியா? ஆமா. இவ ஒரு சோஷியல் சர்வீஸ் சொர்ணாக்கா. அதுல இவ கூட இன்னொரு உருப்படாத கேஸ் இருக்கு. அவளும் சேர்ந்திருக்கா. நீ யார சொல்ற? அதான் ஒருத்தி இருக்கால, இசைன்னு பேரை வச்சுக்கிட்டு. அது என்ன பேரு? இசை, மெல்லிசை, கர்நாடக இசை, ராப் இசை, இல்ல பாப் இசையான்னு தெரியல. ஆளும் அவ பேரும். ஏய், எதுக்கு இப்படி ஒருத்தரை பத்தி அநாகரிகமா பேசுற? இதுல நான் அநாகரிகம்? அவ பேரு இசை தானே. நான் இசையில இருக்கிற வெரைட்டிய பத்தி தான் சொன்னேன். உன்னால திருத்தவே முடியாது. சரி, அதெல்லாம் இப்ப இருக்கட்டும். முதல்ல நான் சொல்றத கேளு. அந்த இசையும் அயலியும் சேர்ந்துதான் கிளம்பி போயிருக்காங்க. காமெடி பத்தியா? இவளுக்கே கல்யாணம் ஆகாம திரியுறா. இதுல இன்னொருத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கிளம்பி போயிருக்கா. ஏய், என்னதான் இருந்தாலும் அயலி உன் அக்கா. அவளுக்கு மரியாதை கொடு. மரியாதையா? அவளுக்கா? அவளுக்கு நான் மரியாதை கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். கல்யாண மண்டபத்துல இருக்கிற ஆளுங்களெல்லாம் பாத்தில? கவர்னரை கூப்பிட்டு கல்யாணம் பண்றவங்க. அவங்க சாதாரண ஆளுங்களாவா இருப்பாங்க? அப்படிப்பட்டவங்களுக்கு தெரியாம இவ என்னடா நான் இப்போ விரும்பினவன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு கிளம்பி போயிருக்கா. இந்த விஷயம் மட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சது என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சாலா? பெரிய இடத்து கல்யாணத்துக்கு வந்தோமா போனோமான்னு இல்லாம இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னு வெய்யு, பெரிய பிரச்சனையாயிட போகுது. இதுல நாம எதுக்கு இன்வால்வ் ஆகணும்? யாராவது கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கிறவன் இதை செய்வானா? இதனால நம்ம குடும்பமான காத்துல பறக்க போகுது. ஏய் ரித்திகா, நிறுத்து. அயலி எது பண்ணாலும் சரியாதான் இருக்கும். அவ ஒண்ணும் முட்டாள் இல்ல. இருக்கும். எல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா நல்ல புத்தி வரும். அப்பா அம்மா இல்லாம வளர்ந்தவ தானே. அவ புத்தி வேற எப்படி இருக்கும்? ரித்திகா, அயலி நீ அசிங்கப்படுத்துறத நினைச்சு உன்னை நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இதுக்கு மேல உன்கிட்ட நான் பேசுறதே வேஸ்ட்.